என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 38வது அதிகாரத்தில் 17வது வசனத்தையும் 16வது அதிகாரத்தில் 8வது வசனத்தையும் குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். இந்த 2 சங்கீதங்களையும் எழுதினது சங்கீதக்காரனாகிய தாவீது என்பதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் 38வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? என் துக்கம் எப்பொழுதும் என் கண் முன்பாக இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் 16வது அதிகாரத்தில் 8வது வசனத்தையும் பாருங்கள், கர்த்தரை எப்பொழுதும் என் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்வதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த 2 சங்கீதங்களையும் ஆராய்ந்து பாருங்கள். துக்கத்தை தாவீது தன் கண்களுக்கு முன்பாக வைத்திருந்ததினால் அந்த சங்கீதம் முழுவதிலும் புலம்பிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவ சமூகத்திலே சோர்ந்து போய் அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் கர்த்தரை என் கண்களுக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அதே சங்கீதத்தில் அவர் எந்த அளவுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார், எவ்வளவு அதிகமாய் துதிக்கிறார், அவருக்குள் இருந்து எவ்வளவு ஆச்சரியமான அறிக்கைகள் புறப்பட்டு வருகிறது என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். ஒரே மனிதன்தான், ஆனால் வெவ்வேறு காரியங்களை கண்களுக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது அந்த ஜெப நேரம் எப்படியாய் மாறுகிறது பாருங்கள். இப்படி தான் அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கண்களுக்கு முன்பாக உன் துக்கத்தையும் தோல்விகளையும் பிரச்சனையும் போராட்டத்தையும் நீ வைப்பாய் என்று சொன்னால் உன் ஜெபம் முழுவதும் புலம்பலாகவும் முறுமுறுப்பாகவும் முறையிடுதலுமாய் காணப்பட ஆரம்பிக்கும். எனக்கு இவங்க இப்படி செஞ்சிட்டாங்களே, அவங்க எனக்கு அப்படி செஞ்சிட்டாங்களே, ஆண்டவரே நீங்கள் இதை விசாரிக்க மாட்டீங்களா, இப்படி தான் புலம்பலாய் காணப்படும். ஆனால் கர்த்தரை உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறுத்தி நீங்கள் உங்கள் ஓட்டத்தை ஓட ஆரம்பித்தீங்கன்னா உங்கள் ஜெப நேரத்தில் கர்த்தரை துதிக்கிறதாய், மகிமைப்படுத்துகிறதாய், ஆராதிக்கிறதாய் அது அமைய ஆரம்பிக்கும். விசுவாச வார்த்தைகள் புறப்பட்டு வரும் பாருங்கள். உங்கள் கண்களில் நீங்கள் எதை நிறுத்தி வைத்திருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை உங்கள் கண்களில் நிறுத்தி வைங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.